அதனால் பேசி முடிச்சு அவர் முடிச்சிட்ட பிறகு தான் போகிற யாராலும் கவனிச்சுட்டு இருப்பேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போ கூட்டம் முடிகிற வரைக்கும் இருந்து அவரை பேச்செல்லாம் கேட்கணும். அப்போ தான் இப்போ நம்முடைய ஒன்றிய செயலாளர், மூத்த ஒன்றிய செயலாளர் மாமங்கலம் முத்துசாமி 78 வயசா, எவ்வளோ வயசு? 78 வயசு. எவ்வளோ உணர்ச்சியாக பேசுப்பார். அந்த உணர்ச்சியை வந்து மனசில் இங்கே இருக்க இந்த பேண்ட்டு போட்டவங்களாம் இருக்கணும். இந்த பேண்ட்டு போட்டவன் இப்போ எல்லாம் இன்றைக்கி எல்லாம் அந்த உணர்ச்சி வர வேண்டும் என்பதுக்கு தான் இப்போ ராஜீவ்காந்தி இப்போ இந்த நிகழ்ச்சி வந்திருக்கார். அவர் பேசுகிற பேச்சை வந்து அந்த கேட்கணும். அவர் பேச்சை நான் ரசிப்பேன். 2-3 கூட்டத்தை பார்த்து பேசிக்கிறேன். ஆக அந்த உணர்வுகள் வர வேண்டும். உணர்வுகள் சொல்லி வரக்கூடாது. தானாக வரும். தானாக வந்து நிற்கணும். அதுதான் கொள்கை. அப்போ தான் இப்போ தானாக வந்தால் இப்போ சுப்பிரமணியெல்லாம் பாரு, அப்போ மீசை அப்படியே இருக்காருன்னா அந்த மீசை அப்படியே அந்த கத்தி அது கெத்திடும். எம்ஜிஆர் பாரு, எம்ஜிஆர் அதை போய் எம்ஜிஆர் மாரி அவர் நினைப்பேன். எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் மாரி இருக்கார். அந்த எம்ஜிஆர் மாரி அப்படியே மனசில் அப்படியே அவரை அப்படியே அதே மாதிரி தான் இருக்கார் எம்ஜிஆர். ஆக எல்லாம் அந்த அளவுக்கு இந்த உணர்வு இருக்க வேண்டும். உணர்வுகள் இருக்க வேண்டும். அந்த தூண்டுகின்ற காலம் இப்போ ஒன்றிய இன்றைய இளைஞரணி சார்பாக காட்டுமன்னார் கோயில் தொகுதி சார்பாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது 4 கூட்டத்தில் இப்போ 5வது கூட்டம். 5வது கூட்டத்தில் கொஞ்சம் மார்க் கம்மி தான். ஆக நாங்கள் வந்து இதுவரையில் கூட்டத்தை வந்து அந்த கடைசி வரைக்கும் பார்ப்போம். ஓட்டு போடுறவங்க தான் வந்தான். ஓட்டு போடுறவங்க வரல, ஓட்டு கேட்குறவங்க தான் வந்தான். இங்கே ஓட்டு போடுறவங்களையும் ஆட்சி வந்துருக்காரு ஆனந்தம். நான் அப்பே சொன்னேன், நான் இப்போ எல்லாம் ஒன்றிய தொகுதியில் இருந்துச்சுன்னா ஓட்டு கேட்குறவங்க கைத்தட்டாத சோடா, கைத்தட்டாத. டேய் சரி போ. அவனுக்கு பாரு சாருக்கு, அவனுக்கு உணர்ச்சி வந்துச்சு. அவனுக்கு என்ன உணர்ச்சி வந்துச்சு பாரு. ஆக உணர்ச்சி அப்படியே தள்ள என்னமோ சொல்கிறான் பாரு, என்ன சொல்கிறான். ஆக இது வந்து இது போல் ஆகிட்டெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இளைஞர்களாக வர வேண்டும். இளைஞரணி சார்பாக நடத்துகின்ற கூட்டம் இளைஞர்கள் வர வேண்டும். அதை சொன்னேன். அதுதான் ஓட்டு கேட்குறவங்க. ஆக இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடத்தி ஒரு அசைன்மெண்ட்டாக இந்த கூட்டத்தை நான் இப்போ வந்து அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது 4வது கூட்டம், இது 5வது கூட்டம். கடலூர்லேயே கேட்டால் இப்போ ஓட்டு போகிறவங்க தான் கொண்டாந்து வச்சுப்பாங்க. ஆக ஓட்டு போகிறவங்க வராமல் இதை அங்கே கொண்டாந்து பிச்சு இங்கே வந்தாங்க. என்ன பாங்கெல்லாம் என்ன அப்படி தானே. அதனால் இப்போ ஆற்றல் மிகு இந்த இளைஞரணி கூட்டத்தில் ஆனந்தன் ஒரு காலத்தில் ஆற்றல் மிகு இருந்தால் இப்போ வயசு ஆயிடுச்சு இருந்தால் டயரிச்சுட்டு தான் இப்போ ஆக ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்று தலைமை ஏற்று சிறப்பித்து கொண்டிருக்கே உங்களெல்லாம் சந்திக்கின்ற நீண்ட ஒரு வாய்ப்பு, நீண்ட வெகு வாய்ப்பு. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணது இந்த அதே போல் வரவேற்புரை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் கார்த்தி அவை எல்லாரையும் கோஷி குதிரை ஏறி கொண்ட ஓட்டுப்போம். ஆக இன்னும் டிசைன் தான் காட்டுவான் தவிர இளைஞர்கள் 10 பேர் ஆட்சி வரணும். அப்போ அவன் எல்லேரியில் எவ்வளோ பேர் வந்திருக்கான். எல்லேரியில் வந்தவன கைக்கு தூக்கும். எல்லேரி உன் ஊர் மாவட்ட இளைஞர் இப்போ ஊர் என்ன ஊர்? எல்லேரியில் வந்தவங்க கை தூக்கு. நத்திங். ஆக மாவட்ட இளைஞர் இது வந்து இந்த தொகுதியில் யார் அமைப்பாளர் இருக்கா? துணை அமைப்பாளர் நீ தான் அமைப்பாளர் காட்டுமன்னார் தொகுதியில். ஆக இது ஒரிஜினல் ரியாலிட்டியாக வரணும். நம்ம ஊர்லேருந்து 10 பேர் வரணும். நிர்வாகியாக இருந்தாலும் அவன் ஊர்லேருந்து ஆட்சி வரணும் வேண்டும் என்பதை உணர்வை பெற வேண்டும். அதனால் இளைஞரணி பொறுப்பாளர்களை நான் கடுமையாக எப்போதும் எச்சரிக்கிறது உண்டு. ஆக தான் ஊர் தான் குடும்பம் தான் ஊர் தெருவு. ஆக இப்போ என் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே போல் என் தெருவு ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ இல்லைன்னா இப்போ அது என் ஊர் பஞ்சாயத்து ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வெளி உலகத்துக்கு வரும்போது நல்லா உழைக்கக்கூடிய தன்மையும் மனப்பான்மையும் இருக்கும். நாங்கள் ஒற்றுமையாக ஏன்னா எல்லாரையும் ஒன்று கட்டி இழுத்துட்டு போனால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம் குடும்பத்திலே உருவாக்க வேண்டும். என்ன சுப்பிரமணியம் எப்படி தானே உன் வீட்டில் ஒற்றுமை இருக்கியா? பங்காளிக்கு மேலாம் சரி. ஆக அப்போ தான் தெருவை அரவணைக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரும். ஆக இதையெல்லாம் இப்போ காட்டுவதற்காக தான் இந்த கூட்டம். இப்போது இந்த கூட்டத்தை நாம் நடத்துகின்றோம். ஆக இந்த கூட்டத்திலே முன்னிலையேற்று
எழுச்சி உரையாற்றிய முத்துசாமி அவர்களுக்கும் அதேபோல் ஜெயபாண்டியனுக்கும் KRK கோவிந்தராஜன் ஊரில் அவர் பாருங்க தேத்தாம்பாட்டில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? கை தூக்கும். தேத்தாம்பாட்டு ஒன்றிய செயலாளர் ஊர்லேருந்து சரி, நான் நிறையா வந்திருக்கேன். பார்க்க 10 கேத்து கூட 1 2 3 4 5 6 2 கே தூக்குறான். 50 பேர் எவன் தூக்குறான் பார்ப்போம். ஆமாம், சரி. செந்தில்குமாரன் திருமுட்டம் வடக்கு ஒன்றியமா என்னமோ ஒரு ஒன்றியம். செந்தில்குமார் அவன் ஊர்லேருந்து எவ்வளோ ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கான்? கை தூக்கு. 1 2 3 4 5 சேச்சத்தோப்பு தொகுதியா? போனது. சோழன் குமராட்சி ஒன்றிய கழக செயலாளர் குமராட்சி ஒன்றியத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்கான் பார்ப்போம். 1 2 3 இவன் மூஞ்சி எல்லாம் பார்த்து பூக்கடையில் உட்காந்து இங்கே நிற்கலான்ட்டு வந்து உட்காந்துட்டாப்லாக்க. ஆமாம், பாய் ஒரு பாய். ஆமாம், எங்கே வந்திருக்கான்? கை தூக்க சொல்ல, அட்டன்ஸ் எடுக்கிறேன். வந்து லால்பேட்டையெல்லாம் லால்பேட்டை ஓகே, பாய் ரவுத்கா. ஓகே, சரி. கோவிந்தசாமி ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி அந்த ஒன்றியத்தை வந்து கை தூக்கு. எங்கடா இருக்காங்க? இல்லை, கை 2 கை தூக்குடா. 2 கை தூக்குடா. சரி, ஆமாம், அங்கேருந்து அடிச்சு வந்திருக்காங்க. சரி, அங்கே கடைசியில் இருக்குது. அந்த கடைசியில் 1 2 3 4 5 6 7 8 9 10 15 ஒரு 2 வேன் வந்திருக்கு. 2 வேன் 3 வேன் வந்திருக்கு. சரி, லேடிஸ் அடிச்சு வந்துருக்கான். ஓட்டு கேட்குறவன் அடிச்சு விளாட்னா ஓட்டு போடுறவங்கள அடிச்சு வந்திருக்கான் பாரு. சரி, ஓகே, சரி. கணேசமூர்த்தி காட்டுமன்னாவில் பேரூராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி செயலாளர். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? காட்டுமன்னாவில் பேரூராட்சி வந்து 15 வண்டிங்கிற ஆளை காணுமே. கை தூக்கு. பொம்னாட்டி அடிச்சு வந்திருக்கான். சரி, அன்பர் சதாத் கோவிந்தசாமி நடராஜன் உடம்பு சரியில்லை. கணேசமூர்த்தி செல்வகுமார் திருமுட்டம் பேரூர் கழக செயலாளர் திருமுட்டம் செல்வகுமார் அவங்க ஊரில் திருமுட்டத்தை எவ்வளோ வந்திருக்கா? திருமுட்டம் பேரூராட்சி கைத்து எங்கடா கம்மியாக இருக்குடா. இந்த வார்டு கவுன்சிலர் 18 கவுன்சிலர் 13 கவுன்சிலர் 18 கவுன்சிலர் அவன் வந்திருக்கான். நாங்கள் சரி சரி, நீ ஒன்று 2 பேர் தான் வந்திருக்கியா? சரி, சிங்கானா உங்கள் ஊர்லேருந்து 40 பேர் வந்திருக்காங்க. KRK கோவிந்தராஜ் எஸ்என்ஊர்லேருந்து வந்திருக்கியா? எஸ்என்ஊர், ஆமாம், எஸ்என்ஊர் 55 பேர். சரி, ஏன்னா பேர் போடுறதுக்காகவே பேர் 4ஆம் ரஜினிகாந்த் மீனாலும் பேர் நோட்டீஸில் பேர் இருந்தால் பார்த்தா எங்களாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையே தான். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் நம்ம பேர் வரும்போது இப்போ எங்களுக்கு என்னமோ கிரீடம் கொடுத்த மாரி இருக்கும் அந்த ஃபீல். இப்போ எல்லாருக்கும் பேர் வந்து பேர் ஆக இது வந்து ஒரு டெஸ்ட்டு தான். இது வேறு ஸ்டைல். செல்வி ஆனந்தா வந்திருக்காங்களா? பேரூராட்சி மன்ற தலைவர் எங்கே இருக்காங்க? வந்தாங்க இப்போ காணுமே. என்னப்பா முத்தரசி பார்த்திபன் ராஜேஷ் இதெல்லாம் வார்டு கவுன்சிலரா? கல்யாண சுந்தரம் கண்ணப்பன் எங்கே இருக்கார். ஓகே, கண்ணப்பன் ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? சோழத்தலத்துலேருந்து. சோழத்தலமா? எல்லாம் இளைஞர்களடா? சரிடா பாரு, சரிடா வெரி குட் பாரு. சிவகானம் ராஜேந்திரன் கருணாநிதி சின்னப்பா செல்வகாந்தம் SG அன்பழகனா குமராட்சியா? ஆக இந்த விளக்க உரை ஆற்றியார். என்ன விளக்க உரை? என்னத்தை விளக்கினாரு? விளக்க உரை யாரு? தமிழ் இளம்பேச்சாளர். என்ன உரையா? தமிழ் மணின்னு தீமுட்டில் தான். சரி, மாவட்ட அதே போல் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் அவர்களே, மாநில அயலக அணி துணை செயலாளர் ராமவிஜயன் விஜயனா? சரி
கடலூர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்காங்களா? கடலூர் மாவட்ட திமுக இளைஞணி நிர்வாகிகள் மதியழகன் ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? அது புவனகிரி தொகுதியா? சரி. முத்துக்குமார், மணிகண்டன், குட்டிமணி ஜெகன், பிரபு, அதே போல் தங்க கிருஷ்ணமூர்த்தி, வாசு ராஜேந்திரன் வந்திருக்காங்க. சரி. முத்துராமலிங்கன் ஒரு வேஷ்டியை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகலாம். பழைய வேஷ்டியை எடுத்து பார்க்கலாம். புது வேட்டியா? சரி. சதீஷ்குமார் மாவட்ட மாணவணி விளையாட்டு அணியின் அமைப்பாளர் சத்யநாராயணன், ராமச்சந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, மனோரஞ்சிதம், தர்மர் பழனிசாமி, பாலசுப்ரமணியன், செல்வம், அதே போல் திருமுட்டம் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள், திருமுட்டம் வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், காட்டுமன்னாகுளம் மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், காட்டுமன்னாகுளம் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள், குமராட்சி தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், குமராட்சி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள், குமராட்சி மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள், திருமுட்டம் பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் அதை சார்ந்துள்ள அனைத்து இளைஞரணி தோழர்களுக்கும் நன்றி உரையாற்றுகின்ற ஜெயசந்துரு ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் அவர்களுக்கும் அனைத்து இளைஞர்கள் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கே அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைதியாக இருக்கீங்க, பரவாயில்ல. ஆக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அனைத்து வந்து எத்தனை பேர் கை தூக்குங்கப்பா. தோமசா நிர்வாகி செட்டியார்ப்பா. சரி. பயணி கூட வந்தீங்களா? அதான் கேட்டேன். ஆக அனைவருக்கும் நன்றியை கூறி சிறப்பு பேச்சாளர் ராஜீவ்காந்தியுடைய பேச்சை நீங்களாம் கேட்க வேண்டும். உணர்ச்சி மிகுந்த பேச்சாளர். இந்த நிகழ்ச்சி அவர் வருவதாக இல்லை. அவர் கோவை மாநகரத்தில் அவருடைய மாவட்டத்தில் அவர் துணை முதல்வர் அவர்கள் வருகை தந்த காரணத்தால் வர இயலாது என்ற என்று சொல்ல அவர் வரமாட்டாருன்னு சொன்னாங்க. நான் என்ன செய்ய ஃபோன் போட்டு என்ன ராஜீவ்காந்தி வரீங்களான்னு கேட்டேன். ஒரு வார்த்தை முந்தானால் கண்டிப்பாக வந்துடுறேன்னா கரெக்டாக வந்துடுறேன்னா சொல்லி இப்போ சேர்ந்து உடனே வந்துட்டார். அவருக்கு நாம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இங்கே வருகின்ற இங்கே ஒன்றிய இப்போ இங்கே பொறுப்பாளர்கள்லாம் ஒரு இதை புரிஞ்சுக்க வேண்டும். என்ன காக்கா பிடிக்கிறதுக்குனே என் படத்தை போட்டால் போர்டு வைக்கிறீங்க. போர்டு வைக்கக்கூடாது என்ற சட்டம் நம்முடைய கட்சியில் இருக்கிறது. ஆனால் என் படத்தையும் போட்டுக்க, என் பையன் படத்தையும் போட்டுக்கிறது. ஆக இது வருகின்ற அப்போ போடும்போது போட்டவங்க வருகின்ற சிறப்பு பேச்சாளர்கள் அவருடைய படத்தையும் போடணும், அவருடைய பெயரையும் போடணும். அதுதான் இது ஆனந்தன் சீனியர்பார் அதுபார். ஆக இது போன்ற நிகழ்வுகளை போர்டெல்லாம் வைக்கக்கூடாது. இன்று ஒரு தலைமை கழகம் இதுவரை நம்ம மாவட்டத்தில் போர்டு வைக்கிற பழக்கம் இப்போ தான் வைக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கின்றீர்கள். அதை நான் உங்களுக்கு அறிவுரையாக கூறுகின்றேன். அதை பார்க்கும்போது நம்ம படம் இல்லைங்கிற ஒரு ஃபீல் வரும். யாரா இப்போ இது ஆனந்தம் இன்னொரு நிகழ்ச்சி போனான்னா அவர் படத்தை மற்றவங்க படத்தை போட்டு அவர் பார்க்கலைங்கிற ஒரு எண்ணத்தை வரும். அதை போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். இது என்ன சொல்ல போனால் என்னை காக்கா பிடிப்பதற்காகவே இருக்கலாம். ஆக இது போன்ற செயல்பாடுகளை அட்வைஸாக இந்த கூட்டம் மாறி போச்சு. அதான் ஆக இந்த நிகழ்ச்சி இது போன்ற தவறுகள் நம்முடைய மாவட்டத்தை நடக்காமல் இருக்கிறதா நாம் இதுவரையில் கற்றுக்கொண்ட காலம். அதெல்லாம் கட்டுப்பாடாக நம்முடைய மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவித இடக்கலாமல் நம்முடைய உணர்ச்சியுடன் பணியாற்றக்கூடிய தோழர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இது போன்ற பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது கட்டுப்பாடாக இருக்கின்றோம். ஆக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக அமைந்ததற்கு நான் பாராட்டியும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்ள இன்னும் ஆக இந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். 26 தேர்தலில் நாம் கடுமையாக பணியாற்றக்கூடிய களத்தில் இருக்கின்றோம். இப்போ சாதனையை நாம் சொல்லி நாம் வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாக்கு கேட்டோம், நம்ம சாதனையை செய்வோம் என்று சொன்னோம். செஞ்சிட்டாங்களா செய்யலையா? என்னென்ன செய்வோம்னு சொன்னோம்? நாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் சொன்னோம்? அதை சொல்ல விட இல்லையா?
ராசவேல என்ன சொன்னோம்? மகளிர் உரிமை தேரம் சொன்னோம், கொடுத்தோமா இல்லையா? விடியல் பயணம் சொன்னோம், கொடுத்தோமா இல்லையா? அப்புறம் என்ன சொன்னோம்? நான் முதல்வன் அது சொன்னாத திட்டம், அதே கொடுத்தோமா இல்லையா? மக்களை தேடி அப்ப அது கொடுத்தோமா இல்லையா? இதையெல்லாம் சொல்லி தான் நாம் செஞ்சோம். சொல்லாது செஞ்சு இப்போ நம்ம நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெருவாரியாக 40க்கு 40 வெற்றி பெற்றோம். ஆக போராட்டத்திலையும் நாம் வெற்றி பெறுறோம். அதே போல் சொல்றதையும் செய்யக்கூடிய சாதனையும் செய்கிறோம். இப்போ வந்தால் புது கம்பெனிலாம் சொல்கிறாயா ஒன்றும் சொல்ல முடியல, பேசவும் பயமாக இருக்குது, பேசுறதுக்கும் வச்சு வாயில் வர மாட்டேங்குது. ஏதாச்சும் பேசிட்டா நம்மளை கட்டம் கட்டுறவங்களும் பயமும் இருக்குது. அதெல்லாம் பேச்சே வர மாட்டேங்குறா. ஆக இப்போ நேற்று ஒரு முளைச்சா காலான்னு சொல்லுதியா? என்னது இனிமே ஏமாற மாட்டாங்களாம்மா? நீ சினிமா கதையை படம் முதலமைச்சர் அவர் சாதாரணமா? அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் உழைச்சே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே இவ்வளோ வந்து கட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லி, ஆக இதெல்லாம் மீறி நாம் வெற்றி பெற்று இங்கே முதலமைச்சராக ஆகி இவ்வளோ சாதனை செய்கிறார். 1,14,00,000 பெண்கள் இங்கே மாதம் 20 மாத பணத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு இங்கே விருத்தாசலம் சீமுஷத்தில் இருக்கின்ற பெண்கள்லாம் விருத்தாசலம். இப்போ இவன் கடையில் இவன் கடை முத்துமா உன் கடை பேருடா ஆதவன் பாத்திர கடைக்கு இங்கே ஜாமான் இது டிசைனாக இல்லைன்னு சொல்லி விருத்தாசலத்தில் போய் வாங்கிறதுக்கு இலவச பஸ்ஸில் போய் விடியல் பயணத்தை சென்று பஸ்ஸை வாங்கிட்டு வரதா இல்லையா? ஏன் மீசா வாங்குறாங்களா இல்லையா? இவன் கடையில் ஜவுளி நல்லா இருக்க புது டிசைன் அங்கே இருக்குன்னு சொல்லி போய் அங்கே வாங்குறாங்களா இல்லையா? ஆமாம், இலவச பஸ்ஸு. ஏன்னா இங்கே காசு கொடுத்து போனால் இங்கே வாங்கியிருப்பாங்க. அதனால் இலவசமாக போய் கடை ஸ்ரீமுஷம் போய் வாங்க, விருத்தாசலம் போய் வாங்கலாங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்து போச்சு. வந்தா இல்லையா? இதுதான் சாதனை. இப்போ விஜய்பிக்கு புதுசாக கம்பெனிகள் அந்த பீஸ் போன கேஸ்லாம் இப்போ வந்து இப்போ விஜய் ஒரு கட்சி கம்பெனி ஆரம்பித்து அதான் அவன் சொல்கிறாயா இனிமேல் நேத்தினமோ கூட்டம் போட்டானா இனிமேல் பிஎல் நம்ம தான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ராஜீவ்காந்தி நம்ம தான் ஒன்று இப்போ தூங்கி இருந்தாலும் நம்ம தான் எழுப்பி விட்றோம். பிஎல்ஏ கூட்டம் யாரும் கேட்டிங்களா? 5 தடவை ஆட்சியில் இருந்தோம். நாம் எவ்வளோ இப்போ நாளைக்கு பூத்தில் போகிறவங்க பூத்தில் எவன் உட்காந்து கூட தெரியாது. பூத்து ஃபார்ம் கொடுப்போம், காலையில் ஒரு புல்லப் பண்ணி, எனக்கு அது கூட தெரியக்கூடாது. ஏன்னா எதிரியை வந்து நம்மளை பிடிச்சிடுவான்ட்டு போட முடியும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்தே கற்றுக்கணும். நேற்று வச்ச பட கம்பெனிலாம் எனக்கு ஆரம்பித்து அவன் ஒரு பிஎல்ஏ கூட்டம் போடுறான், பூத் கமிட்டி கூட்டம் போடுறானாம். ஆக இப்போ வந்து டிக்கெட் பிளாக் டிக்கெட் விற்றெல்லாம் பிளாக் டிக்கெட் விற்றவன்லாம் அது அவன் என்ன ஊழல் செய்யலானா இல்லையா? அவன் வாங்குகிற சம்பளமே பிளாக்கில் தான் வாங்குறான். ஒயிட்டில் வாங்காத கம்பெனி இப்போ பிளாக்கை வந்து நம்ம ஆட்சியை வந்து அகற்ற போகிறாராம். இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள். இது அவங்க அப்பா ஆயப்பன் கூட இன்னும் ஒத்துமையாக இல்லை. அவன் ஆயப்பன் கூட இல்லை, இன்னும் யாரும் கூட இல்லை. யாராரு கூட அந்த கட்சியுடைய சிம்பிளே இப்போ அவர் யார் டிவி அது என்னென்ன சிம்பிள்ப்பா? யாராரு? என்னென்னமோ பெரியாங்கிறான், என்னென்ன பேரை சொல்லக்கூடாதுப்பா, என்னென்னமோ சொல்கிறாங்க. யாரோ பேங்க நாம் திமுகன்னு என்ன செய்கிறோம், என்ன எதில் கொண்டாடுறோம், எந்த கட்சி பேரில் என்னத்தை கொண்டாடுறோம்? என்ன ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் எதை காட்டுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாயத்தை நம்முடைய திராவிட சமுதாயத்தை முன்னேற்ற கழகமானு நம்ம சொல்லிக்கிட்டோம். அவர் வந்து என்னத்தை முன்னேற்றாருன்னு தெரியல, அது நீங்கள் தான்ப்பா சொல்லணும், அது நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு நம்மளாம் பேசினா அது மாதிரியே சொல்லுவாங்க. அது புரிஞ்சிக்க. டீ அது என்ன கொள்கை? டீனா என்ன? அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. ஆமாம். வீனா என்ன? அது நீ தான் சொல்லணும். கேனா என்ன? நீ தான் சொல்லணும். ஆக எல்லாம் அறிவாளியாக இருக்கான்ப்பா. நம்மெல்லாம் அறிவாளியாக இருக்கான்ல. எல்லாம் நமக்கு தான் தெரியும், பிறகு மற்றவங்க தெரியாது நினச்சிருந்தோம். நம்ம தான் முட்டாளாயிட்டோம். ஆக இந்த ஒரு கம்பெனி இப்போ கிளம்பிச்சு ஆட்சியை பிடிக்க போகிறானா, முதலமைச்சராக போகிறானா, சாதனை இந்த சினிமாவா? இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களை கொள்கை பிடிப்புள்ள இளைஞராக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்களாம் கொள்கையில் வந்தவன் தான். இன்னும் சொன்னால் நாங்கள் தடம் மாறாமல் இன்று தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரத்தம், கருப்பு சேப்பு ரத்தம் நம்ம உடம்புல ஓடுது.
ஆக இப்போ வந்து சினிமாவில் படம் அடிக்கிற மாதிரி சினிமாவில் ஆக்ட் பண்ண அவன் வந்து கலாச்சாரத்தை, இளைஞருடைய கலாச்சாரத்தை வீணாக்கக்கூடிய நடிகர். பிடிச்சிற மாரி போடுறான், அவன் மாதிரியே கட்டிங் கட்டுறான், அவன் மாதிரியே கட்டிங் கட்டுறான், அவன் மாதிரியே இப்போ கலாச்சாரம் காரமே போடுறதுக்கான அவன் மாதிரியே கட்டிங் கட்டுறான், அவன் எப்படி போடுறானோ அந்தமாரி போடுறான். ஆக இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். ஆக இதெல்லாம் கலாச்சாரம் கொண்டு வரவே இனி ஆட்சியை பிடிக்க போகிறாங்களாம். ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு இளைஞர்களை திருத்த போகிறாங்களாம். இதை இளைஞர்கள் உணர வேண்டும். ஆக இத்தகைய கலாச்சாரத்தை சீரழிவை கொண்டு வருகின்றவர்கள் அவர்கள். நம்முடைய திராவிட இப்போ பார்த்தா திராவிட இயக்கம் திராவிட வரலாறை நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இப்போ பேசிய பெருசு என்ன பேச்சு ஒன்றியம், அது பேசிய அடுக்குமொழி, ஏன்னா அது ரத்தத்தில் ஊறி 78 வயதில் அவர் ரத்தத்தில் ஊறுகிறது. அந்த உணர்வுடன் போராளிகள் நாமெல்லாம். இப்போ என்ன இங்கே உடனே கட்சி ஆரம்பிச்ச திமுக உடனே ஆட்சி வந்து போச்சா? நானே இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஜெயிலு 3 முறை இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கேன். 48 நாள் ஜெயிலில் உட்காந்துருக்கோம். ஏன்னா சுப்பிரமணியம் வந்துட்டு நீ வந்துடல, ஆமாம் நீ வந்து செட்டியார் நீ வரல, ஆக வந்திருக்கா பாருங்க, வந்திருக்கப்பல எல்லாம் வந்திருக்கா செட்டியார் இப்போ, ஆக எல்லாம் வந்திருக்கோம். காசி இப்போ காசி அவர் காசி மோமன் வந்திருக்கான், காசி அவர் இப்போ அவரும் திமுக வந்தார். ஒன்றும் இல்லை காசி, இங்கே ஒரு காசி. ஆக ஒருத்தன் இப்போ ஆக அவங்க அவர் வாரிசு. அவன் அப்போ வந்து திராவிட முன்னேற்ற திமுக தோண்டு காசி குடலாத்து காசி அவர் இயக்கத்தை அவன் போவான் திமுகவில் இருக்கான். வேற எந்த கட்சிக்கு போவான்? வாரிசு அரசியல் இருக்கிறாங்க. வேற எந்த கட்சி போவான்? ஏன் மோகன் எந்த கட்சி வேற கட்சி போகணுமா? திமுகவில் தான் இருப்பான். அதில் எந்த கட்சியா? ஆமாம் சரிடா நீ சரி உடனே கேட்டு உனக்கு பார்த்து சரி. அவன் எந்த ஒரு குணமேனா வருவான் தேத்தாம்பாட்டு. ஆமாம் தேத்தாம்பாட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்க நீ? ஆமாம் கொடுத்துருக்க. சரி. ஆக இது நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாறு. ஆக பட கம்பெனி ஆரம்பித்தாலாம் கட்சி முதலமைச்சர் கிளம்பி நேற்று வந்தால் ஏன் போராட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பொடி போட்டுக்கிட்டான், 10 துண்டை போட்டுக்கிட்டான், டவலை போட்டுக்கிட்டான், ஒரு பேட்டான், ஒரு சினிமா செட்டிங். சீமாங்கட்சியில் வந்து சீமா இப்போ பாரு ஒரு ட்ராமா, அந்த சீமா ட்ராமா முடிஞ்சு போச்சு. ஒரு ட்ரெண்டு இப்போ. ஆக இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போய் ஆட்சியை தக்க வைக்கிறது, ஆட்சியை வர வேண்டும் என்று இப்போல்லாம் இப்போ அது சோசியல் மீடியா போர். இப்போ அடுத்த கட்டம் 26 தேர்தலில் சோசியல் மீடியா எல்லாம் போராட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நாடாளுமன்றம் 40 நாள் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதிமுக முடிஞ்சு போச்சு. இப்போ சோசியல் மீடியா போர் நடத்துகின்றார்கள். அதை தகர்க்கக்கூடிய சக்தியாக நம்முடைய தோழர்கள் இளைஞர்கள் மாற வேண்டும். அத்தகைய வாய்ப்பை நம்ம 26 உங்களுடைய உழைப்பு தேவை. அதுக்கு தான் அந்த களப்பணியை உருவாக்க வேண்டும். ஆக இங்கே வந்து ஒவ்வொரு தோழர்கள் பிறகு ஆச்சரியமாக இருக்கு. ஆக இவ்வளவு இளைஞர்கள் நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 தொகுதி, அப்போ 5 கூட்டமும் இளைஞர்கள் அடங்கிய கூட்டம். ஆக அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர் சயின்டிஃபிக்காக இப்போ இளைஞரணி தோழர்களை தயார்படுத்துகின்ற கூட்டமாக அவன் பாசறை கூட்டமாக நடத்துகின்றார்கள். ஃபஸ்ட்டு திராவிட இயக்க வரலாறு கூட்டம், அடுத்தது வந்து இப்போ இங்கே தொகுதி வாரியாக கிராம வாரியாக இளைஞர்களை திரட்டுகின்ற கூட்டம். அதனுடைய முயற்சியுடைய பலன்தான் இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். நம்முடைய இப்போ இங்கே நம்முடைய மாநில இளைஞரணி அவங்க ஊரில் எப்படி இருக்குமான்னு தெரியல. ஆமாம் அப்படிப்பா, அதான் சவால் போட்டு பார்ப்போம். மாளிகாவிலே பார்ப்போம். ஆக நாங்களுக்கு எப்போ கடலூர் மாவட்டம் சோலை போனது அல்ல. அப்படியாடா? நல்லா தட்டுங்கடா. ஆமாம் சரி. ஆக நம்முடைய இந்த அளவுக்கு வருகை தந்துள்ள தோழர்கள் கடைசி வரை பார்ப்போம். ராஜீவ்காந்தி கடைசி வரை கலையாமல் இந்த கூட்டம் இருக்கிறது என்றால் நம்முடைய உணர்வை காட்டுகின்ற கூட்டமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.